பார்த்தீங்கன்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம எப்படி சமைச்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். என்ன மிஸ்டர், நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எல்லாம் சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை தண்டோடலாம் அப்படிலாம் போடுவாங்க. ஆனால் நான் அப்படி போட மாட்டேன். ஏன்னா நமக்கு கீரை சாப்பிட்ற அந்த மைண்ட் போயிடும் எனக்கு. அதனால் ஸோ கடிப்படாமல் அந்த டேஸ்ட்டும் இருக்கணுங்கனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நல்ல கீரையை வந்து அந்த இலையை மட்டும் இருக்கும், அதை மட்டும் நல்ல இலசா இருக்கிறத மட்டும் ஆஞ்சிட்டு நல்ல ஒரு சின்னதாக நல்லா ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சைடில் வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இதை வந்து நான் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம், கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டி கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டி நசுக்கி வச்ச பூண்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேங்காய் இருக்கும் இல்லையா, தேங்காய் கூட வந்து நம்மளோட பச்சை மிளகா இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் சைஸுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன், வெங்காயம் எடுத்துருக்கேன். தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் போட்டால் போதும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 75% முக்கால் பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ப்ரெஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பரபரன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் எடுத்துருக்கேன். இந்த சீரகமும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சி வரும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும், தண்ணியை நான் விடலை, குறகுறன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் என்னோட ஸ்டைல் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சிட்டோம். அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. நான் வந்து சீரகத்தை வந்து அதுலேயும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன், சரியா? அதனால இதில் ஒரு அரை ஸ்பூன் to 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், அந்த ஃப்ளேவருக்காக. வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வெடிக்கட்டும். கடகட நட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். பூண்டு நான் பூண்டு சேர்த்துப்பேன், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிறு பருப்பு இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பருப்பு வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் பாருங்கள், நான் 1 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். அந்த கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால் இது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சொல்லி உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கீரையில் லைட்டாக உப்பு இருக்கும். நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம்னா அது வந்து ரொம்ப மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிடும். அதனால தான் இப்போ இது கூட நான் வந்து வச்சுருந்தோம் இல்லையா கீரை, இந்த கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரையே அப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக இல்லை, கீரை உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் தெரியும் நிறைய இருக்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப கம்மியாயிரும் நம்ம கீரையை வந்து நம்ம சமைக்கும் போது. கீரை நல்லா நான் வந்து எல்லா பக்கமும் பரட்டி விடுவேன். நான் சொன்ன மாதிரி இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவேன். அதனால் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி விடுவேன். ஏன்னா கீரை கொஞ்சம் லைட்டாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தாங்க, நான் ரொம்ப விடலை. அடுத்து வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுன்னு சொல்லுவேன், கறியை போகாது, இல்லைன்னா கறியை போகிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் டேஸாக இதை வந்து மூடி போட்டு வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ நான் அதை வெளியே எடுத்துட்டேன். ஸோ கீரை வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாராக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இதனால எல்லாத்தையும் கொஞ்சம் லேசாக முதல்ல கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி வேறு நான் அதில் விட்டுட்டதுனால இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவையும் நான் வந்து இதில் ஒன்றா சேர்த்துடுறேன். சேர்த்து இதை கலந்து விட்டுடுறேன். அப்புறம் அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, இருக்க தண்ணி அதுலேயும் ஒரு 1/2 கிளாஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நான் வலிச்சு போட்டு இதில் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் அதில் கிளறி விட்டுட்டேன்னா, ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒன்றா வேகும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரையை பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சோண்டி அலசி இதில் நான் விட்டுடுறேன். அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் நான் அலசி இதில் விட்டுட்டேன்னா ஸோ ஈஸியாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நான் வேக வைப்பேன். ஏன்னா கீரையும் வேகணும், நம்ம போட்டிருக்க அந்த தேங்காய் இதெல்லாமே சேர்த்து ஒன்றா வேகும்போது அதோட ஃப்ளேவர் அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணியாச்சு. எல்லாம் ஒன்று கூட்டி இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா லைட்டாக உப்பு. ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் அந்த கீரையில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்தோம் இல்லையா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த அந்த கீரை தேங்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சுங்க. மூடி போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு தண்ணி இருக்குது. நான் அடுத்த சிம் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் வந்துருச்சுன்னா நம்மளோட கீரை ரெடிங்க. இல்லை நான் தேங்காய்லாம் நான் அரைச்சி விட்டுருக்கனால நான் எக்ஸ்ட்ரா தேங்காய் வந்து சேர்க்கலை. சரியா? ஸோ செம்மையாக இருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சூப்பரான நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சுட சுட சோறுங்க. என்னோட ப்ளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிடுவேன், ஆனால் கீரை இதெல்லாம் நான் நிறைய எடுத்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிடுவேன். அன்றைக்கி சிம்பிள் மெனு தான், ரொம்ப ஹெவியாலாம் பண்ணலை. நல்ல பருப்பு, கட்டியான பருப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக ரொம்ப இல்லைங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக வீட்டில் செஞ்சேன் நெய் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா பயங்கர வெயில் இருக்கிறதுனால இது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட ஃபேவரட் என்னது, பொன்னாங்கண்ணி கீரை. கீரை நிறைய சேர்த்துக்கோங்க. யாருக்குனே வெயில் ரொம்ப இருக்குது, கீரை நவதானியங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சாதத்தை விட கீரை ஜாஸ்தியாக வச்சுருப்பேன். அதனால தான், ஏன்னா நான் இப்போ தான் சாப்பிட்டு கொஞ்சம் நாளாக பழகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து கீரை நிறைய பிடிக்காத விஷயமா இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் நான் வந்து கீரை தாராளமாக எடுத்துக்குவேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை எந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.